காணும் பொங்கல் என்பது தைப்பொங்கல் திருவிழாவின் 4வது நாள். இந்த நாளை பல இடங்களில் கரிநாள் என்றும் அழைப்பார்கள். காணும் என்றால் பார்த்தல், சந்தித்தல், சுற்றி பார்த்தல் என்பதை குறிக்கும். இந்த நாளில் மக்கள் உறவினர்களை சந்தித்து குடும்பத்துடன் வெளியே சென்று இயற்கையை ரசித்து மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பார்கள். பொங்கலின் முதல் 3 நாட்கள் போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் இவை அனைத்தும் சைவ வழிபாட்டு நாட்கள். 4வது நாள் வீடுகளில் அசைவ உணவு, குறிப்பாக கறி சமையல், உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து விருந்து. அதனால் இந்த நாளை கரிநாள் என்றும் அழைக்கிறார்கள். பலர் காவிரி நதிக்கரைக்கு சென்று அங்கே உணவை பகிர்ந்து கொண்டு அந்த நாளை கொண்டாடுவார்கள். சில பகுதிகளில் அன்னை காவிரிக்கு சிறப்பு வழிபாடும் செய்யப்படுகிறது. கிராமப்புறங்களில் ஏறு தழுவுதல், வண்டி பந்தயம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெறும். பல இடங்களில் தமிழர் பாரம்பரிய ஜல்லிக்கட்டும் நடத்தப்படுகிறது. காணும் பொங்கல் நாளில் சுவையான விருந்து தயாரிக்கப்படுகிறது. இளைஞர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். பெரியவர்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக பணம் அல்லது பரிசு வழங்குவார்கள். சில பகுதிகளில் வாழை இழைகளில் உணவை வைத்து பறவைகள், விலங்குகளுக்கு இடுவதும் வழக்கமாக உள்ளது. மெரினா கடற்கரை, பூங்கா, திரையரங்குகள், சுற்றுலா தலங்கள் ஆகிய இடங்களில் பெரும் கூட்டம் காணப்படும். வெளிநாடுகளில் தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடுவார்களே, அதுபோல்தான். உறவுகளையும் இயற்கையையும் வாழ்க்கையையும் கொண்டாடும் அழகான நாள்தான் நம் தமிழர்களின் காணும் பொங்கல். நீங்கள் இந்த காணும் பொங்கலை எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.